சென்னை உலா பஸ்ஸில் ஒரு நாள் நல்லா இருந்தது. இது போறதா வேணாமான்னு ஒரே கன்ஃப்யூஷன். ஏன்னா வீட்லேருந்து கிளம்பும்போதே டயர்டா இருந்தது. ஐயோ! ஃபுல் டே பஸ்ஸில சுத்தணுமே! கரெக்டான டெசிஷன் எடுத்திருக்கோமா? அப்படின்னு ஒரே கன்ஃப்யூஷன்லேயே போனேன். இந்த பஸ் வந்து சென்னை சென்ட்ரல்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அங்கேருந்து ஃபர்ஸ்ட் எக்மோர் மியூசியம், தென் அப்படியே ஆன் த வேல ஒரு ஒரு பிளேஸா கவர் பண்ணிட்டு, லாஸ்ட்ல மெரினா பீச், கண்ணகி சிலை, விவேகானந்தர் ஹவுஸ், அதுக்கப்புறம் லாஸ்ட்டா சென்ட்ரல்ல வந்து ட்ராப் ஆகும் போல. எவ்ரி 30 மினிட்ஸ்க்கு ஒரு பஸ் வந்து கிளம்புது. மொத்தமா 5 பஸ் இருக்கு. ஸோ நீங்க ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்ட்டிங் வந்து எங்கே வேணாலும் ஏறிக்கலாம். எங்கே ஏறினாலும் நீங்க டிக்கெட் எடுத்துக்கலாம். ஸோ சென்ட்ரல்லேருந்து கிளம்பி ஒரு ஒரு பிளேஸா போய் நிறுத்துவாங்க. நீங்க அங்க இறங்கி சுத்தி பார்க்கறதுன்னா சுத்தி பார்க்கலாம். ஆர் அந்த பிளேஸ் ஏற்கனவே பார்த்துருக்கீங்கன்னா நெக்ஸ்ட் பிளேஸ் போலாம். ஸோ நல்லா தான் இருந்தது. பஸ்ஸுக்கு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுற மாதிரி இருந்தது. 5 பஸ் தான். ஸோ நீங்க ஒரு பிளேஸ் பார்த்துட்டு, நீங்க எங்கே இறங்குனீங்களோ அங்கேயே வந்து நின்னீங்கன்னா, நீங்க இறங்குன பஸ்ஸை விட்டுட்டு அடுத்த பஸ்ஸில் ஏறிக்கலாம். ஸோ ₹50 தான் டிக்கெட்டு. நல்லா இருந்தது. 15 பிளேஸஸ் கவர் பண்ணுறாங்க. என் ஃப்ரெண்ட் கூட சொன்னாங்க, "இது ஆல்ரெடி இருக்கிற பிளேஸஸ் தான். இதில என்னத்த நீ போய் இதில போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்க போற" அப்படி சொல்லிட்டு. பட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். அவ்வளோ வருஷமா சென்னையிலேருந்து எக்மோர் மியூசியம் நான் போனதே கிடையாது. அவ்வளோ பெரிய ஏரியா. நல்லா மெயின்டெயின் பண்ணியிருக்காங்க. நிறைய ஸ்டாச்சூஸ், நிறைய ஓல்டு இது 800 பிசி அப்போலேருந்து ஸ்டாச்சூஸ் எல்லாம் அங்கே இருக்குது. நல்லா இருந்தது. வொர்த்து தான். ₹50க்கு 100% வொர்த்து. ஸோ நீங்க காலையில 10 மணிலேருந்து நைட் 10 மணி வரைக்கும் அந்த சென்னை உலா பஸ் எந்த பஸ்ஸில் வேணாலும் ஏறி, எந்த பஸ்ஸில் வேணாலும் இறங்கி, எந்த இடத்துல வேணாலும் இறங்கிக்கலாம். ரொம்ப நல்லா இருந்தது. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. என்ன இது அப்படிலாம் நினைக்காதீங்க. சீரியஸ் இட்ஸ் அ டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ்.